சீரீஸில் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கணவன் மனைவி அப்படின்னா செக்ஸ், அதுதான் லைஃப், அதுதான் வாழ்க்கை, அதுதான். ஸோ செக்ஸ் இல்லாமலும் ஒரு தாம்பத்தியத்தை சிறப்பான முறையில் நடத்த முடியும். ஒரு நாளில் பார்த்த உடனே படுக்கறைக்கு போகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது தவறான செயல் தான். இல்லை தலைக்கணி எடுங்களேன், எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கு. சரி, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியரா தேவையான ஒரு விஷயத்த தன்னோட கணவன் கிட்ட கேட்குறதே வந்து பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இப்போ நான் வந்து உரசும் போது உங்களுக்கு ஒரு வித ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது வந்து பொண்ணுங்க உரசுனாதான் பையனுக்கு மூடாகும் அப்படிலாம் இல்லை. பையன் உரசுனாலும் பொண்ணுங்களுக்கு ஒரு வித உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ ஒரு மனைவியால் தான் தன்னுடைய கணவனை வந்து ரொம்ப ஹாப்பியாக திருப்திகரமாக வச்சுக்க முடியும். வெல்கம் டு ரகசிய மந்திரம். நான் உங்கள் நவீன், ஜெய் நவீன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போன எபிசோடில் எல்லாம் கேட்டிங்க, அந்த விடையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் குட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அதே சோஃபியா மேம் நம்ம எதிர்க்க உட்காந்துருக்காங்க. வாங்க பேசலாம். கேள்விகள் சில, பதில்கள் அதிகம். கேட்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. என்ன நவீன், இன்னைக்கு கலக்கெல்லாம் வந்திருக்கீங்க இப்பெல்லாம், கண்ணாடி ஆளு. ஐயோ அப்பெல்லாம் எல்லா நாளும் நாங்கள் கொஞ்சம் நல்லா வருவோம்னு சொல்லுவோம். இன்னைக்கு எங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கண்ணாடிலாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்கீங்க. அதனால கழட்டிடலாம் மேம். இல்லை ஓகே, நல்லா இருக்கு பண்ணுங்க. தேங்க்யூ கண்டினியூ பண்ணுங்க மேம். ஒரு வியூவர்ஸ் ஒன்று கேட்டிருக்காரு, உடலுறவு இல்லாமல் ஒரு கணவன் மனைவி வாழ முடியுமா? ஏன் வாழ முடியாது? வாழலாமே. அப்படிங்க. சீரீஸில் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கணவன் மனைவி அப்படின்னா செக்ஸ், அதுதான் லைஃப், அதுதான் வாழ்க்கை, அதுதான் நமக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதையும் தாண்டி அந்யூன்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறது வந்து செக்ஸ் இருந்தால் மட்டும்தான் தாம்பத்தியம் வந்து நீடிக்கும், ஸோ அவங்க லைஃப் வந்து வேறு லெவலில் போகும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஒரு சிலர் வந்து இங்கே அன்புக்காக நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அன்பு மட்டுமே போதும் அப்படிங்கிற இடத்துலையும் இருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிள், அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஐ மீன் செக்ஸ் விஷயத்தில் வந்து ஈடுபட முடியாது. பட் அந்த ஃபேமிலி இன்னுமே நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்னென்னா அவங்கள பொறுத்தவரை செக்ஸுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஒரு விஷயம். அதாவது இப்போ எப்படி சொல்ல, நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு வகையான ஒரு பொரியல்னு சொல்லுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சோறு, ரசம், சாப்பாடு, பொரியல் இதெல்லாம் இருந்து எல்லாம் சாப்பிட்றதும் ஹாப்பினஸ் தான். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு குழம்பு இல்லை, இல்லை ஒரு ரசம் இல்லை, இல்லை எதுவும் ஒரு பொரியல் இல்லை, ஸோ ஏதாவது ஒன்று இல்லாமல் சாப்பிட்றதும் சாதம் தான். நம்ம பசிக்கு சாப்பிட தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப்பில் வந்து செக்ஸுங் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அவங்களும் ஹாப்பியாக லைஃப்பில் வாழ முடியுது. ஸோ செக்ஸ் இல்லாமலும் ஒரு தாம்பத்தியத்தை சிறப்பான முறையில் நடத்த முடியும். அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பாயசத்தில் இந்த ஏலக்காய் விரும்ப மாட்டாங்கன்ற ஒரு கதை மாதிரி. அப்படி கூட இருக்கலாம். சூப்பர் மேடம். ஏலக்காய் இருந்தாலும் குடிக்கிறவங்க இருக்காங்க, இல்லாமலும் குடிக்கிறவங்களும் இருக்காங்களா. பட்டு செக்ஸுங்கிறது இம்பார்ட்டன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து தாம்பத்தியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. அது செக்ஸ் வந்து கம்பல்சரி தேவையான ஒரு விஷயந்தான். பட் அது இல்லைனாலும் நம்மளால் ஹாப்பியாக வாழ முடியுங்கிறத நிறைய தம்பதிகள் வந்து வாழ்ந்து காட்டிகிட்டே இருக்காங்க. வாழ முடியும் அப்படிங்கிறது கரெக்டான ஷார். ஓகே மேம். மேம், ஒரு வியூவர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்குறாரு. ஓகே. நான் ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அந்த ஊர்லேருந்து கிளம்பி நான் சென்னைக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களோட வந்து செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஓப்பனாக சொல்லிட்டா அப்படின்னாரு. ஓகே. இவருக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நீ யார் என்னன்னு செக் பண்ணுறாரு. அது எப்படி டக்குன்னு பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு லவ் வந்துருச்சு? லவ்னு சொல்ல முடியலையா, இது காமமா இல்லை லவ்வா இல்லை என்ன விஷயம் வந்து அவர் கேட்குறாரு. இது எப்படி? அவங்களோட டவுட் என்னன்னா, இது எப்படி சொல்ல, இது வந்து காமம் கலந்த லவ் சொல்லலாம், இல்லை லவ் கலந்த காமம் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பட் அது செக்ஸுக்காக தான் பிடிச்சிருக்கு. பட் லைஃப் லாங் அவங்களுக்கு அது தேவையில்லை. ஓகே, அவங்க கேட்ட கேள்வி அது தானே. ஸோ லைஃப் லாங் அவங்களுக்கு தேவையில்லை. பட் எனக்கு இப்போ அவங்க கூட நான் ஒன்றா இருந்தால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்கிறத அந்த பொண்ணு தேவைப்பட்ட விஷயத்த இந்த இன்டைரக்டாக இல்லாமல் டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சா பண்ண போகிறாங்க. ஐ மீன் அந்த பையனுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணட்டும். ஆனால் இது வந்து காமம் மட்டும்னு சொல்ல முடியாது, ஒரு க்ரஷ் கலந்த ஒரு லவ் கலந்த ஒரு காமன்னு சொல்லலாம். சரி, அதான் பரவாயில்ல மேம். ரொம்ப நாள் ஊரில் இருந்தார், வந்துட்டாங்க. அது ஒரு எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது அதாவது 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அது ஒரு நாள் லவ் வரலாம் சகஜமா, இல்லை அது ரொம்ப அன்பிளான்ட் மாதிரி இருக்குமா? அன்பிளான்ட் மீன்ஸ் நிறைய நாள் பார்த்து, அதாவது புரியல.
ஒரு நாளில் பார்த்து அவங்க வந்து ஒரு படுக்கறைக்கு உள்ளே போகிறாங்க, அந்த லெவலுக்கு போகிறாங்கன்னா அந்த லெவலுக்கு அவங்க 2 பேரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு நாள் ஃபீல்? ஒரு நாள்ல பார்த்த உடனே படுக்கறைக்கு போறது அப்படிங்கன்னா, கண்டிப்பா அது தவறான செயல் தான். அது வந்து மேக்ஸிமம் அதில வந்து காமம் தான் அதிகமா இருக்கும். ஸோ அன்போ, லவ்வோ இந்த மாரி விஷயங்கள் வந்து அதில அதிகமா இருக்காது. பழக பழக தான் பிடிக்கும். தனுஷ் சார் மூவில சொன்ன மாரி, பார்த்தோனேலாம் பிடிக்காது என்ன, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி தான். ஸோ ஒருத்தவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன் டேல ஒண்ணும் யாரும் பெருசா வந்து புரிஞ்சுக்கவோ, இல்ல தெரிஞ்சுக்கவோ முடியாது. ஸோ நெறைய அவங்க கிட்ட நம்ம கான்வர்சேஷன் நம்ம பேசணும், கம்யூனிகேஷன் பண்ணணும். அ அவங்க யாரு, என்ன, எப்படி, அவங்களோட கேரக்டர் என்ன, இல்ல பேக்ரவுண்ட் என்ன. ஸோ அதுக்காக லவ் பண்ணேன்னா பேக்ரவுண்ட் தெரிஞ்சு தான் லவ் பண்ணணும் அந்த மாரி இல்ல. ஸோ ஒருத்தவங்க கூட நம்ம பழக போறோம், இல்ல பெட்ரூம் வரைக்கும் போக போறோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க யாரு, என்ன அப்படிங்கிறத அது நம்ம வந்து தெரிஞ்சுட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒரே நாள்ல பார்த்துட்டு, பெட்ரூம் வரைக்கும் போறது வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ நெறைய நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அ இப்ப நான் வந்து அவங்க முடிஞ்சு போன விஷயத்துக்கு நான் திரும்ப அத முடிவில்லாம பண்ண முடியாது முடியாது. ஓகேவா? பட் முடிஞ்சது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா. இனிமேல் உள்ளவங்க இப்ப நவீனுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. இல்ல கேமராமேன் சாருக்கு வந்து ஒருத்தவங்கள பார்த்தோனே ஒரே நாள்ல பிடிச்சிருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு இப்ப இனிமே இந்த கருத்து வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப கேமராமேன்ங்கிறது ஒரு பையன மட்டும் பொருந்தாது. இப்ப எனக்கே இருக்கட்டும். எனக்கு ஒரு பையன பிடிச்சிருக்கு. நான் பார்த்த உடனே அவன வந்து நான் படுக்கறைக்கு கூட்டிட்டு போணும் அப்படிங்கிறது இல்லாம, ஸோ அவங்க கூட நான் பழக ஆரம்பிக்கணும். அவங்க யாரு, என்ன, ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இனிமேல் அது 2 பேருக்குமே இத பார்த்து நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 2 பேருக்குமே நல்ல விஷயம். சூப்பர் மேம். எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இல்ல நீங்க தான் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஒரு டவுட் இருக்கு. கேட்கலாமா நவீன்? கேளுங்க, கேளுங்க. இல்ல எனிதிங் ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல. ஏன்னா எப்பவும் நவீன் மட்டும் தான் நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா நவீன கேள்வி கேட்கவே அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல. கேட்கலாம்ல? கேளுங்க மேடம். இல்ல இந்த தலகாணி எதுக்கு வச்சிருக்கீங்க? நானும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தலகாணி அந்த இடத்த விட்டு எங்கேயும் போன மாரி தெர்ல. அது எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா வியூவர்ஸ்க்கு நல்லாருக்கும். அ சொல்லணுன்றீங்களா? எனக்கு டவுட்டு. மேபி வியூவர்ஸ்க்கு இருக்கலாம். ஒண்ணுமே இல்ல. பாதுகாப்பா? செல்லு இங்க வச்சு பார்த்தா தெரியாது. ம். கிட்டக்க வச்சு பார்த்தா தெரியும். இல்ல அதனால தலகாணி சப்போர்ட்டுக்கு எடுங்களேன். எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சரி ஓகே. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளியரா? ம். ஓகே, ஓகே. இப்போ வச்சுக்கலாங்களா? ஓகே வச்சுக்கோங்க. ஓகே மேம். சரி மேம். ம். கேள்விக்குள்ள போலாங்களா? கண்டிப்பா. மேம், திருமணம் ஆனதும் தெரிந்த உடல் உறவு வைத்துக்கொள்ள சில பெண்கள் தொந்தரவு செய்கிறார்கள். எதுக்கு? புரியல. திருமணம் ஆன உடனே தன்னோட திருமண கணவங்க கிட்ட வந்து ம் உ உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஆமா. அவங்களா வாலண்டரியா போய் இன்வால்வ்டா வாலண்டரியா கேட்குறாங்க. கேட்கறாங்க எஸ். அப்படிங்கிறதா? கேட்கலாம். இதுல என்னங்க இருக்கு தப்பு? இப்ப எ கல்யாணம் ஆயிருச்சு. எனக்கு பண்ணணும்னு தோணுது. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் போய் கேட்காம யார்கிட்ட கேட்க போறோம்? கேட்கறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. ஸோ ஒரு பொண்ணு வந்து வெட்கப்படாம தனக்கு தேவையான ஒரு விஷயத்த தன்னோட கணவன் கிட்ட கேட்கறதே வந்து பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ அத ஹேப்பியா எடுத்துக்கிட்டு தங்களுடைய மனைவிக்கு வந்து அவங்க திருப்திகரமா ஒரு விஷயத்த பண்ணி குடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான். மேம், அது அவங்க கணவன் கிட்ட கேட்கல. ம். உங்க கணவர் மாரி இருக்கிறவங்க கிட்ட மத்த பெண்கள் வந்து எனக்கு நீ செக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்கன்னு என்னங்க சொல்றாங்க. கேள்வியே மாத்தி கேட்டுட்டாங்க. நான் ஏதோ நல்ல கேள்வியா கேட்டிருக்காரு, நல்ல பதிலா சொல்லலான்னு நான் சொன்னா, நீங்க கேள்வியே மாத்தி கேட்குறாங்க. அதாவது வேற ஒரு கணவர்கிட்ட வேற மனைவிகள் வந்து உங்க கூட வேற நான் பெண்கள். எஸ். பெண்கள் வந்து வச்சுக்கலான்னு கேட்குறாங்க. அது தவறான விஷயம் தானே! புரியல எனக்கு கேள்வி செக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கறதுக்கு சொன்னோம். ஆனா நீங்க வந்து நான் இன்னொரு பொண்ணு கூட போட்டா, இன்னொரு பையன் கூட அந்த மாரி கேள்விலாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நமக்கு தேவை இதுல என்ன விஷயங்கள் நமக்கு நல்லது, கெட்டது வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்க விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள். அது தப்பான அது எதுக்கு மேம்? மத்தவங்க பெண்கள் அவங்க ஹஸ்பண்டும் இருப்பாங்க. அது ஏன் மத்தவங்க ஆண்கள் மேல ரொம்ப ஆசைப்படுறாங்க? இங்க சரியா பெண்கள் மட்டும் ஆண்கள் மேல ஆசைப்படுறாங்கன்னு இல்லையே. ஆண்களும் பெண்கள் மேல ஆசைப்பட தானே செய்றாங்க. அது பட் ஓகே. எதுவா இருந்தாலும் தவறு தான். பட் அங்க லைஃப் மேபி சரியில்லாம இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு பிடிக்காம வாழலாம். ஓகே. தாம்பத்தியம் வந்து திருப்திகரமா இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால மேபி தோணலாம். பட் அப்படி தோன்றது வந்து தவறான செயல். அது மீறி அத அவங்கவங்க தான் பார்த்துக்கணும். அவங்கவங்க ஃபேமிலிய. ஷூர் மேம். ஓகே, மேம், இன்னொரு கொஸ்டின் மேம். ஓகே. வாலிப வயதில் காதலிப்பது சரியா? தவறா? வாலிப வயது காதலிக்கிறது சரியா தவறா? சரிதான். இதுல என்ன காதல் வராம வேற என்ன வரும் வாலிப வயதுன்னா?
அதில் என்ன மேம் தெரியும்? சின்ன குழந்தை தான் எனக்கு நடக்க தான் தெரியாது. நான் பச்சை குழந்தை. எந்திரிச்சு நடக்க தெரியாம தான் நடப்போம். நடக்க தெரியாம நடக்கும்போது கீழ விழத்தான் செய்யும். 4 அடி விழத்தான் செய்யும். அப்படிலாம் பார்த்தா நடக்காம இருக்கிறோமா, சாப்பிடாம இருக்கிறோமா, என்னதான் பண்றோம்? நான் அப்படி கேட்கல மேம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு வீடுன்னு ஒண்ணு இருக்கும். ம். இந்த வாலிப வயதில் காதலிப்பது சரியா தவறா கேட்குறாங்க. அவங்களுக்கு எங்க ரூம் போடுவாங்களா? இல்ல இந்த மரம், புரியல. செடி, நீங்க கொடி லவ் பண்றதான் கேட்டீங்க. நீங்க எடுத்தோனே ரூமுன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியல. வாலிப வயதில் லவ் பண்றது சரியா தவறான்னு என்ட்ட கேட்டீங்க. லவ்வுன்னு நல்லா எங்க மேம்? கேட்டுக்கோங்க வியூவர்ஸ். நவீன் சார் என்கிட்ட இப்ப கேட்ட கேள்வி உங்க சார்பா, வாலிப வயதில் வந்து காதலிப்பது சரியா தவறான்னு கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் சரி. ஏன்னா, இந்த வயசுல லவ் வராம வேற எந்த வயசுல வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். அது லவ்வுங்கிறது சின்ன வயசுல வரலாம், பெரிய வயசுல வரலாம், வாலிப வயசுல வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். பட் அந்த வயசுல வர்றது வந்து தவறான்னு கேட்டா என்ன பொறுத்தவரை தவறில்ல, சரிதான். அது யார பண்றோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிறத தான் பொறுத்து இருக்கு. ஆனா எடுத்தோனே நவீன் ஒரேடியா ரூம் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. புரியல. அது நவீனோட டவுட்டா? வியூவர்ஸோட டவுட்டா? இல்ல மேம். லவ்வுனா எத்தன வருஷம் வரைக்கும் பண்ணலாம்? அது லவ்வுனா இந்த கிஸ்ஸிங் அது ஓப்பனா சொல்றேனே, இந்த கிஸ் அடிக்கிறது, கட்டி பிடிக்கிறதுலாம் இருக்கும்ல. ம். இதெல்லாம் பப்ளிக்லயே வச்சுப்பாங்களா? இல்ல எங்கள மாரி எனக்கு அது புரியல நவீன். கேட்குற கேள்வியே சரியில்ல. லவ்வுங்கிறது ஓகே. யார் வேணாலும், எங்க வேணாலும், எந்த இடத்துல லவ்வுனா என்ன வேணாலும் மேம்? பண்ணலாம். அன்பு. அன்புனா என்ன? இதுக்கு மேல புருஷன் பொண்டாட்டி மேல வச்சா அது அன்பு. புருஷன் பொண்டாட்டி மட்டும் அன்புங்கிறது யாரு மேல வேணாலும் வைக்கலாம். மிருகத்து இப்ப மேல கூட ஆஃப்டர் அன்பு வரும் மேம். ஓகே. பட் லவ்வுனா எதுக்கு வருது? ஏன் சரி ஓகே மேம். ஒரு பையன லவ் பண்ண முடியுமா? முடியாது. அது ஏன் பெண்கள்கிட்ட போறாங்கன்ட்டு அந்த கேள்வியில இருக்கு. பையன லவ் பண்றாங்களே! அப்டிங்களா? ஆ. அது பேரு கே தானே மேம்? இப்ப நான் வந்து உங்கள வந்து இவுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ண இங்க நான் வரல. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மேம் நம்ம இது செக்ஸ் பெருசா ஓகே அவங்க கேட்ட அதுதாங்க சொல்றேன். இப்ப கேள்வி என்னன்னா இங்க, செக்ஸ்ல நம்ம ஏன் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தாம்பத்திய உறவு வந்து சரியான விதத்துல நடைபெறல? ஏன் அவங்க பிரியறாங்க? இது என்ன காரணம்? இப்படிங்கிறத நம்ம கேள்விகள் கேட்க வச்சுருக்கோம். ஸோ அவங்க கேட்டதுல தப்பில்ல. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும், இல்ல எனக்கும் எல்லாமே எல்லா விஷயமும் எனக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ ஓகே. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்கிற கேள்வியில எனக்கு என்ன தெரியுமோ, என்னோட கருத்து என்னவோ, இல்ல நான் 4 பேர்கிட்ட கேட்ட என்ன கருத்தோ அதுதான் நான் வந்து சொல்ல முடியும். ஓகேவா? இப்ப லவ் பண்றது சரியா தப்பான்னு கேட்டீங்க. வர்றது தப்பே இல்ல. அது யாரு வேணாலும் யார்கிட்ட வேணாலும் வரலாம். மேம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள ஒரு வியூவர்ஸ் ஒண்ணு போட்டிருக்காரு ம். அதுக்கு. காதலிக்கும்போது உடல் உறவுக்கு முதலில் அழைப்பது காதலனா? காதலியா? காதலிக்கும்போது உடலுறவு பண்றதுக்கு முதலில் அழைப்பது காதலியா? காதலனா? இது வந்து ஒரு ஆளு மேல வந்து நம்ம எப்போதுமே வந்து குற்றம் சாட்டக்கூடாது. ஓகேவா? பையன் தான் கூப்பிடுவான், பொண்ணு தான் கூப்பிடும் அப்படின்லாம். 2 பேருக்குமே மனசுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அவங்களோட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. இப்ப 2 பேருக்குமே போத் சைடும் ஈக்குவலா கூட வரலாம். இல்ல ஒரு டைம் வந்து பசங்களுக்கு தோணியிருக்காது. பொண்ணுங்களுக்கு தோணியிருக்கலாம். இல்ல பொண்ணுங்களுக்கு தோணாது. பசங்களுக்கு தோணியிருக்கலாம். ஸோ இது வர்றது தப்பில்ல. கேட்கறதும் தப்பில்ல. ஆனா நம்ம எப்படி சொல்ல? இது எந்த விதத்தில நம்ம லைஃப்‌க்கோ இல்ல நம்மளோட ஃபேமிலிக்கோ வந்து எந்த பிரச்சனையும் வராம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் கரெக்ட்டா இருந்தாங்களே போதும். சரிங்க மேம். மேம் இன்னொரு வியூவர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்குறாரு. ம். நானும் என் காதலியும் பைக்ல போவோம். அவளுடைய மார்பகங்கள் எல்லாமே என் முதுகு மேல படும்போது எனக்கு மூட் ஆகுது. நான் அதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க என்ன பண்ணணும்? ஏதாவது சில மந்திரங்கள் இருக்கா? உங்க ரகசிய சேனல்ல ஏதாவது மந்திரங்கள் இருக்கான்னு கேட்குறாரு. மந்திரம், தந்திரம் அப்படிலாம் எதுவும் இல்லங்க. எல்லாமே நம்ம மைண்ட் கண்ட்ரோல் தான். ஸோ இப்ப இப்ப நான் வந்து உரசும்போது உங்களுக்கு ஒரு வித ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டு தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். இப்ப நான் பொண்ணுங்க உரசுனா தான் பையனுக்கு மூட் ஆகும் அப்படிலாம் இல்ல. பையன் உரசுனாலும் பொண்ணுங்களுக்கு ஒரு ஒரு வித உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் நடக்கலாம். பட் இல்லைன்னு சொல்லல. பட் பைக்ல போம்போது கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இல்லையா அவங்கள கொஞ்சம் நீங்க இருக்க சொல்லணும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபா எந்த இடத்த நோக்கி போறோமோ, அந்த அந்த மைண்ட் செட்ல போங்க. அதுதான் நல்ல விஷயம். பட் தோன்றது தப்பில்ல. தோணா அது எதுவா இருந்தாலும் பார்த்து அப்புறமா பத்திரமா வீட்ல போயிட்டு பார்த்துக்கோங்க. சூப்பர் மேடம். ம். மேடம் ம். காமம், இன்பம் யார் அதிகமாக தருவார்? விபச்சாரியா? மனைவியா? புரியல. ஒன் மோர் சொல்லுங்க. காம இன்பம் யார் அதிகமாக தருவார்? விபச்சாரியா? மனைவியா? காமம், இன்பம் இதை யார் அதிகமா தருவாங்க? விபச்சாரியா? மனைவியான்னு கேட்குறீங்க. மனைவி தாங்க. அவங்க வந்து காசுக்காக மேபி ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக அவங்க போகலாம். இப்ப அத நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்க அவங்களோட சூழ்நிலைகள் என்னன்னு அவங்கவங்களுக்கு தான் தெரியும்.
ஸோ அவங்க அங்கே போய் என்ன பண்ணிட போகிறாங்க மேக்ஸிமம் வாங்கின காசுக்கு என்ன உண்டோ அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் மனைவி அப்படி இல்லைல்ல, இது ஏன் கணவன், கணவர் அப்படி இல்லைல்ல, இது என்னோட மனைவி. ஸோ நான் என் மனைவிக்கு வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், நான் என் கணவரை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ ஒரு மனைவியால் தான் தன்னுடைய கணவனை வந்து ரொம்ப ஹாப்பியாக திருப்திகரமாக வச்சுக்க முடியும். சரிங்க மேம். நல்ல கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. நல்லது. சொல்லிட்டேனா? உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஸோ ஓகே. உங்க வியூஸுக்கு இப்போதைக்கு அவங்க போட்ட கமெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இந்த எபிசோட்ல எல்லாமே சொல்லிட்டீங்க. ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு கமெண்ட்ஸ் மேல இல்ல. ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம வியூஸர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன் சொல்லுங்க? பரவால்ல. உண்மையிலே ஹாப்பியா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. எப்படி பேசுறது அப்படிங்கிற தயக்கம் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் எனக்கு வந்த டவுட்டுகள் தானே என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆச்சு. இப்ப நெறைய பேர் இந்த மாரி ஒரு ஆண்கள் சரி, பெண்கள் சரி எல்லாருமே வந்து அவங்களோட டவுட் எல்லாம் இப்படி கேட்கும்போது, எனக்கும் இப்ப இதுல நெறைய ஆர்வம் வருது. ஓகே நம்மளும் இதுல நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மள சார்ந்து நம்மளையும் ஒருத்தவங்கள மதிச்சு நம்மகிட்ட நெறைய கேள்விகள் கேட்குறாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு என்னோட பதில் வந்து கரெக்ட்டான விதத்துல போய் சேரணும் அப்படிங்கிறதுல, நானும் கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சத, எனக்கு தெரியாததெல்லாம் நெறைய பேர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சு, நான் இதுல வந்து பகிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. நெறைய கருத்துக்கள் இதுல வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்கணுமோ, கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விதத்துலயும் உங்களுக்கு வந்து சொல்லி தந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? சொல்லுங்க. ஹாய் காய்ஸ். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. சோஃபியா மேம் சொன்னா அது கரெக்ட்டா தான் இருக்கும். ரகசிய மந்திரத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனி டவுட்ஸ் செக்ஸை பத்தி எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து எதா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பதில்கள் சொல்ல முடியும். அது நான் இல்ல, மேடம் சொல்லுவாங்க. மேம் பேரு சோஃபியா. எஸ். இப்படிக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்க நவீன். ஜெய் நவீன்.